உலகம் முழுவதிலும் வாழும் இந்துக்களால் இன்றைய தினம் தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் தீபாவளியின் பின்னணியில் இருக்கும் கதைகள் ஏராளம். உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்கள் பரவலாக கொண்டாடப்படும் பண்டிகையான தீபாவளி எப்படி தோன்றியது என்பது குறித்து ஒவ்வொரு கதை சொல்லப்படுகிறது. இந்த பண்டிகை தமிழ் மாத கணக்கின்படி பெரும்பாலான வருடங்களில் ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. சில வருடங்களில் மட்டும் அமாவாசைக்கு முந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது. ஆங்கில நாட்காட்டியின்படி அக்டோபர் 17 முதல் நவம்பர் 15க்குட்பட்ட நாட்களில் தீபாவளி பண்டிகை அமைகிறது. இலங்கை மட்டுமல்லாது வேறு சில நாடுகளிலும் இந்த பண்டிகை தினத்தன்று அரச விடுமுறை அறிவிக்கப்படுகின்றது. இந்துக்கள் மட்டுமல்லாது சமணர்கள், சீக்கியர்கள் போன்றவர்களும் கூட இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தீபாவளி பண்டிகையொட்டி கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வர ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை கிழக்கில் பிரசித்தி பெற்ற குருக்கள் மடம் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயத்தில் தீபாவளியின் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. கிழக்கில் பிரசித்தி பெற்ற விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு குருக்கள் மடம் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சோமேஸ்வரம் குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆலயத்தில் கிருஷ்ண பெருமானுக்கு இடம்பெற்ற விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாவளியின் விசேட பூஜை வழிபாடுகள் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இடம்பெற்றது. இதேவேளை உங்கள் இல்லங்களில் இருள் நீங்கி ஒளி பெருகி இன்பமயமான தித்திக்கும் ஒரு தீபாவளி நாளாக மலர வேண்டும் என மகுடம் டிவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.